என்னம்மா அப்படி பாக்குற? கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் நீங்க கொஞ்சம் கூட மாறல. என் மேல அப்போ எவ்வளவு அன்பா இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கீங்க. வயசு ஆக ஆக முகத்துல வேணா மாற்றம் வரலாம். ஆனா ஒருத்தர் மேல நாம வச்சிருக்கிற அன்பு எப்பவுமே மாறாதும்மா. நீ என் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் காட்டுற அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. சரி, போதும். காலை விடுங்க, விடுங்க. அது எப்படிம்மா விட முடியும்? தேள் கடிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னா கூட நீ வேண்டான்னு சொல்லிட்ட. விஷம் அப்படியே இருந்தா? அதான் விஷத்தை எல்லாம் என் மருமக எடுத்துட்டாளே. அது கரெக்ட் தான். இருந்தாலும் என் மனசை கேட்கலாம். நம்மள உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்து பயப்படாம படுங்க. சரி, நாளைக்கு சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு வந்துரு. நீங்களும் வாங்க, போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, கடையில சில முக்கியமான வேலைகள் அப்படியே இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன், நீ போய். அப்பால ஐயோ உண்மையாவா சொல்ற? அட பாவமே, இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா என்ன? நம்பவே முடியல. பெரியம்மா, போன் தானே பேசுற, அதுக்கு ஏன் இப்படி கத்துற? சரி சரி விடு, நான் அப்புறமா பேசுறேன். அது ஒண்ணு இல்ல வான்மதி, ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உன் வயசுல ரேகான்னு ஒரு பொண்ணு இருந்தா. இத்தனை வருஷமா அவளை வளர்த்தவங்க உண்மையான அப்பா அம்மாவே இல்லையா, தத்தெடுத்துதான் அவளை வளர்த்தாங்களாம். இப்போ உண்மையான அம்மா வந்து நான் தான் உன் அம்மான்னு சொன்னதும் சோகம் தாங்கிக்க முடியாம வீட்டை விட்டே ஓடி போயிட்டாலாம். அத்தைதான் சொல்லின்னு இருந்தாங்க போன்ல. ஆமா வான்மதி, அந்த பொண்ணு எத்துல நீ இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சாவடிச்சிருப்ப. நம்ம பொண்ணு நாம நினைச்ச மாதிரி தான் யோசிக்கிறா, வளர்த்தவங்க மேல இவ்வளோ கோவப்படுறா. அப்ப கண்டிப்பா நம்மள அம்மாவா ஏத்துக்குவா. அப்படி மட்டும் நினைச்சுன்னா எனக்கு போதும். என்ன பெத்தவளை சாவடிச்சிருவேன். பெத்த புள்ளைய வளர்க்க முடியாம அடுத்தவன் கிட்ட தத்து கொடுத்ததுக்கு முதல்ல அவளைதான் சாகடிக்கணும். அப்ப வளர்த்தவங்க தான் முக்கியம்னு சொல்லுவியா? இத்தனை வருஷம் என்ன தத்து புள்ளன்னு சொல்லாம ஏமாத்தி வளர்த்த அவங்களையும் கொன்னே போட்டுருவேன். வான்மதி, ஒரு உண்மைய உன்னாண்ட நான் சொல்லணும். இத பாரு, உனக்கே எல்லாம் புரியும். இந்த ஃபைல் எங்க இங்க வந்துச்சு? ஏங்க, இத தானே காலையில இருந்து ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தீங்க? ஆமா. அப்பா, இது என்ன ஃபைல்? இதையே பெரியமா என்ன பார்க்க சொன்னாங்க. அது ஒண்ணும் இல்ல வான்மதி, இந்த வீட்டை ஓம் பேர்லயும் வெண்ணிலா பேர்லயும் எழுதி வச்சிருக்க டாக்குமெண்ட் தப்பா நினைச்சு உன்கிட்ட கொடுக்க வந்துட்டா. இத பார்த்தா ஏதோ உண்மை தெரியும்னு சொன்னாங்களே, என்ன உண்மை? அது மங்காக்கா, ஏன் வான்மதி வாழ்க்கைக்கு ஒரு பதில் தெரியாம இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன். அண்ணன், நான் கல்யாண தேதிய சொல்றதுக்கு மட்டும் இங்க வரல.
வான்மதி விஷயமாவும் பேசுறதுக்கு தான் வந்தேன். நாளைக்கு நம்ம வான்மதிய பொண்ணு பார்க்க கிருஷ்ணா பவன் ஹோட்டல் அதிபர் வீட்ல இருந்து வராங்க. நிஜமாவா சொல்றீங்க ஆண்டி? ஆமாம்மா. அண்ணன், மாப்பிள்ளை வீட்ல இருந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துருவாங்க. நீங்க ரெடியா இருங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா. இதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறி செய்ய போறோம்னு தெரியலம்மா. என்னென்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, எனக்கு வெண்ணிலா எப்படியோ வான்மதியும் அப்படிதான். சரிங்கண்ணே, அப்போ நாங்க நாளைக்கு வரோம். சந்தோஷமா. ஆ, வரேங்க வெண்ணிலா வாங்க மாப்பிள்ளை. வரேங்க. வரேம்மா. சரிங்க அத்தை. வரேன் ஆ, அண்ணி. போயிட்டு வாங்க. என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன கல்யாண பொண்ணு அதுக்குள்ள வெக்கமா? போடி. அக்கா பாரு. அண்ணாமலை சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி சரி, அந்த ஃபைல் என்னட கொடுங்க. ஒன்னும் தேவையில்லை, இது என்கிட்டே இருக்கட்டும். இவ்வளவு நாள் இருந்து இப்பதான் வான்மதிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இத்தனை நாள் நான் தான் அவ அம்மான்னு சொல்லாம தடங்கள் வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு. சரி சரி, நாமளும் கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். ஆக மொத்தத்துல வான்மதிக்கு ஒரு நல்லது நடந்தா சரி, நமக்கு அதுதான் வேணும்.